வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இதில் எக்ஸாம் லீவ் முடிஞ்சதுமே கிளாஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த இதில் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறாங்க நாலு ஸ்கூலான்ட்டு. இப்போ நான் வந்து தக்காளி, வெங்காயம், மிளகா, பச்சை மிளகா இருக்கிறனால பச்சை மிளகா போடுங்க, வரமிளகா இருந்தால் போடுங்க. தனியானா மல்லி ஃப்ரெண்ட்ஸ், மல்லி, மிளகா, அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பட்டை, சோம்பு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு வணக்கிட்டு தேங்காய் சைடில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு வணங்கினதுமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். சைடில் வந்து நான் சோயா ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சோயா ஊறினது சைடில் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது ஊறட்டும். ஊறினதுமே எடுத்து பிழிஞ்சு வச்சிடலாம். இப்போ வந்து பாப்பாக்கு நைட்டுக்கு மாவு இருக்குது, தோசை ஊற்றிடலாம். சோயா கிரேவி வந்து சிக்கன் கிரேவி மாதிரி வேணும்னு கேட்டேன். சிக்கன் குழம்பாட்டை கிரேவி எதுக்கு பண்ணணும், குழம்பாட்டை வச்சுட்டா நைட்டுக்கும் ஆயிக்குங்களா அப்படின்ட்டு ஈவினிங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சு. காலையில் புளியோதரை பண்ணிட்டு அது பார்த்துருப்பீங்க. இப்போ ஈவினிங் மசாலா வந்து சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நம்ம வந்து சொல்லி பார்க்கலாம். ஸோ அரைச்சி தாளிச்சு போட்டு சைடில் அதுக்கப்புறம் சோயா போட்டு எடுத்து பண்ணி வச்சு சைடில் சில்லி போடுறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ அரைச்சி வச்ச விழுது எடுத்து நம்ம வச்சு மசாலா போட்டு அளவாக போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ நான் சக்தி மசாலா போட்டு சக்தி மசாலா போட்டு அடுத்து சக்தி கொஞ்சம் கையாக ஊற்றும். எனக்கு டேஸ்ட்டாக ஒரு பர்சனலி சக்தியாக இருக்குது. சக்தி போடுறேன். அப்போ தேவையான ரொம்ப போட்டு அரைச்சிக்கோ. அது வந்து உப்பு ஃபைன் தேவையான வாக்கி போட்டு தேவைப்பட்ட குழம்பு சாப்பிட போட்டுக்கலாம். நம்ம கறி விட்டு தண்ணி கொஞ்சம் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் நான் குழம்பு மாதிரி எல்லாம் செஞ்சு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கோங்க. ஃபைன் நான் வந்து ஒரு போகிறேன். கிரேவி கடிச்சு லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் கட்டணும். அடுத்து பெரிய பாப்பா வந்து சோமா கொண்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்ட்டு இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு காரம் பத்தாதனால திருப்பி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கப்புறம் சைடில் பாப்பாவுக்கு சில்லிக்கு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சைடில் வந்து சில்லி மசாலாவுக்கு நான் பரட்டி வச்சிருப்பேன். பாப்பா வந்து ஆயிடுச்சான்னு வந்து பார்த்துட்ருக்காங்க. எப்படிமா சில்லி போட்டு தரேன் அப்படின்ட்டு. நான் வந்து சில்லி போட்டு தரல பாப்பா, ஃப்ரையாக பண்ணிடுறேன். டைம் ஆகிடுச்சு, நீ சாப்பிட்றதுக்கு சில்லி போட்டு நம்ம வந்து எண்ணெய் வாங்கிட்டு வரணும். போயிட்டு வரக்குள்ளே சாப்பாடு டைம் பற்றது. சைடில் பாப்பா வயசு கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு குழம்பு பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். ஃப்ரை சில்லி போட்டும் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அளவா எங்களுக்கு வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது சூப்பராக இருக்குன்ட்டு இருந்தாங்க. சோயா கிரேவி வந்து சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குன்ட்டு குழம்பாட்டேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுமே எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுப்பு எல்லாமே செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வந்து பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு சில்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன் சோயா ஃப்ரை. இப்போ எனக்கு பண்ணி முடிச்சதுமே வந்து நானும் சாப்பிட்டு பாப்பாவுக்கு வந்து செர்லாக் பண்ணணும். பாப்பாவுக்கு செர்லாக் பண்ணி ரெடி பண்ணி ஊட்டிட்டு தான் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாப்பா அவங்க வந்து தூங்குவாங்க. தூங்க முடிச்சதுமே என்னை வந்து ஃபைனலி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் ரிவ்யூவே. பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமையல் ரெடியாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வந்து சாப்பிட்றதுக்கு 11:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிவ்யூ போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. பாய், யூ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதாவது சொல்லுங்கள்.